தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார் என்கிறதான பாடலை நாம் இணைந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லவருடைய வல்லமை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவர் மேலும் அதிகமாய் வெளிப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவானுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவானுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும்
இணைந்து கர்த்தரை சில பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். என் ஆண்டவருடைய நிழல் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பயந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பாய் இருக்கிறது. சர்வ வல்லவருடைய நிழல் வேதனை வந்து விடுமோ, தீங்கு வந்து விடுமோ என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, என்னவாய் முடியும் என்று சொல்லி சில காரியங்களை நினைத்து கவலையோடு இருக்கிறீர்களா? அவருடைய சிறகுகள் நிழல் நமக்கு பாதுகாப்பை கொடுக்குமே. பரிசுத்த தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு போதுமானதாக இருக்கிறதே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களோ கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களோ கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர்,
அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படித்த வெற்றியின் நாளிது. இன்று நாட்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவினும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவினும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. எல்லாரும் சொல்லுவோமா? ஆகமகிழ்வு சந்தோஷமாய் கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். பாடுவோம் எல்லாரும். இன்று ஆகமகிழ்வோம் கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வியில்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா. தோல்வியில்லை
ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துணியால். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வரிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காலத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடலே அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடலே அசைவாடினீர், தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, தடைகளை உடைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எப்படிப்பட்ட தடைகளானாலும் உடைத்து ஜெயத்தை கொடுக்க முடியும். அசைவாடுமே. உணர்ந்த எலும்புகள் உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உணர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, எல்லாரும் எங்கள் வாழ்வில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. எல்லாரும் இணைந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தடைகள் மாறுகிறது. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தவர். பாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடுமே. எரிகும் அதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகும் அதில் மேல் அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா. எங்கள் மேலே
எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. சொல்லுங்க எல்லாரும், எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. இருக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தேசத்தில் அசைவாடுமே, எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் அசைவாடுமே. எங்கள் மாவட்டத்தில், எங்கள் மாவட்டத்தில் அசைவாடுமே, எங்கள் மாவட்டத்தில் அசைவாடும். எங்கள் பட்டணத்தில், எங்கள் பட்டணத்தில் அசைவாடுமே. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில் அசைவாடும். ஆவியானவரே, எங்கள் பட்டணத்தில் அசைவாடுமே, எங்கள் பட்டணத்தில் அசைவாடுமே. எங்கள் மாநிலத்தில், எங்கள் மாநிலத்தில் அசைவாடுமே, எங்கள் மாநிலத்தில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. எல்லாரும் இணைந்து அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஒவ்வொருவருடைய வாழ்விலேயும் தடைகளை தகர்க்கிற தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. தேசத்துல தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்படும்படி, தேசத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படி, இன்றைக்கு காணப்படுகிற பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை தேசத்துக்குள்ளே கடந்து வரும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தை, நம்முடைய மாவட்டத்தை, நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய தேசத்தை, இந்த உலக நாடுகளை தேவ கரத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா. தேவனுடைய மனதிருக்கம் வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிப்போமா. இந்த நாட்கள் கொடிதான நாட்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோமே. ஆண்டவருடைய மனதிருக்கம், அவருடைய இரக்கம் வெளிப்படும்படியாக தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக, எங்க தேசத்தின் மீது நீர் மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா. உங்க இரக்கம் எங்க தேசத்தில் வெளிப்படட்டும் அப்பா, உங்க இரக்கம் எங்க தேசத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே. உங்க மனதிருக்க வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் எத்தனை பாதிப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள், எத்தனை பஞ்சங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் அப்பா. என் தேவன் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. உங்க அற்புத கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் அப்பா, நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க இரக்கம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. உங்க இரக்கம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்க கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய மனதிருக்க வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா,
வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த அகோரமான சூழ்நிலைகள், இந்த வேதனையின் சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ராஜா, மாறட்டும் ஆண்டவரே. இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா. எல்லா குறைகள், குற்றங்கள், எல்லா பாவங்களையும் மன்னித்து ஒரு இரக்கம் எங்க தேசத்துல வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மனதிற்கு வெளிப்படட்டும். எங்க தேசத்தில் காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் நீர் அப்புறப்படுத்துவீராக. எங்க தேசத்தை சுத்திகரிப்பீராக. எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. பாவ வலைக்குள் காணப்படுகிற ஜனங்களை மீட்டெடுப்பீராக. அப்பா, உமக்கு நன்றி. கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மாத்திரம் அல்ல ராஜா, எல்லா ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, உங்க ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. எங்க தேசம் சீர்படட்டும் அப்பா. எங்க தேசத்தை தகப்பன் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்துங்க ராஜா, அப்புறப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இந்த நாட்கள்ல அப்பா, அப்பாவது வருகை அதி சீக்கிரம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சீக்கிரமாக வரப்போறீங்க, நீங்க சீக்கிரமாக வரப்போறீங்க. அதற்காய் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க, அதற்காய் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எங்க தேசத்தை தேவன் ஆளுகை செய்வீராக. தேசத்தின் தலைவர்களை தேவன் ஆளுகை செய்வீராக. தேசத்தின் மக்களை நீர் ஆளுகை செய்வீராக. உலக தேசங்களை நீர் ஆளுகை செய்வீராக. பாதிப்புக்குள்ளாய் காணப்படுகிற கர்த்தாவே, எல்லா தேசங்களிலும் என் தேவனுடைய மனதிற்கு வெளிப்படட்டும். என் தேவனுடைய மனதிற்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யப்பா, நீர் ஆளுகை செய்ய. என் தேவனே, நீங்க திட்டம் பண்ணியிருக்கிற எழுப்புதலின் அக்கினி ஊற்றுவீராக. நீ திட்டம் பண்ணியிருக்கிற எழுப்புதலின் அக்கினியை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, இந்த நாட்கள்ல எழுப்புதல் அக்கினை ஊற்றுவீராக. நீ மாறி மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களிலும் ஆண்டவருடைய மனதிற்கு வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எழுப்புதல் அக்கினி பற்றி எறிவதாக. எழுப்புதலின் அக்கினி பற்றி எறிவதாக. எங்க மாவட்டத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எறிவதாக. எங்க மாநிலத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எறிவதாக. எங்க தேசத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எறிவதாக. உலகத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எறிவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் சொன்ன தேவனே, அக்கினியை ஊற்றுவீராக, அக்கினியை ஊற்றுவீராக, அக்கினியை ஊற்றுவீராக. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் தேவன் சுட்டெரிப்பீராக. தேவன் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க, பூமியை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பூமியில கர்த்தாவே, ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகை இந்த பூமியில வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. நீ பொறுப்படுப்பீராக, நீ பொறுப்படுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஷகலவ ஹத்தரவ, ஹல்லேலூயா. கஷிகல, ஹல்லேலூயா. கத்தரவ, ரிபலஹ ஷகலவ. தேவ ஆவியானவர் இறங்குவீராக, தேவ ஆவியானவர் இறங்குவீராக. இந்த நாட்கள்ல கூட குடி பழக்கத்துக்கு, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயோ, நமக்கு அறிமுகமானவர்களுடைய வாழ்க்கையிலோ, குடும்பங்களிலோ காணப்படுகிற அந்த நபர்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இது பொல்லாத பிசாசு கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடும்படியாக, அந்த ஜனங்களை தேவன் விட்டு வைக்கும்படியாக ஜெபிப்போமா. இதனால எத்தனை பாதிப்புகள், எத்தனை குடும்பங்கள் எவ்வளவு வேதனையோடு காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மனம் இறங்குவீராக. இந்த குடிக்கிற மக்களை கர்த்தாவே, குடிக்க தூண்டுகிற பொல்லாத பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த குடி பழக்கத்துக்கு, போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிற மக்களை தொட்டுவீராக. இதனால எங்க தேசம் சீரழிய கூடாது ராஜா.
ராஜா. எங்க தேசம் சீர்படட்டும். உங்க அற்புதத்தின் கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க அதிசயத்தின் கரம் எங்க தேசத்தின் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இந்த பாவ கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்களை விட்டு வைப்பீராக, விட்டு வைப்பீராக ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தேவனுடைய அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோம்ல. இந்த உலகத்துல எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை உணராம இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா. கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரம் ரத்தம் சிந்தல, நம்ம பாவங்களுக்காக நம்ம சாபங்களுக்காக மாத்திரம் ரத்தம் சிந்தல. அவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஒரு ரத்தம் சிந்தினாங்க. அவருடைய ஒரே குமாரனாகிய செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த உலகத்தில் அவர் தந்தாரே. இந்த உலகத்துல நமக்காக மனிதனாக வந்து வாழ்ந்து பாடுகளை அனுபவித்து அற்புதங்களை செய்து அநேக ஜனங்களை கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்கி அநேக அற்புதங்களை செய்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நாம உணர்ந்திருக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம தேசத்துல எத்தனை பேரு அவருடைய அன்பை உணராம இருக்கிறாங்க, அவருடைய அன்பை உணராம இருக்கிறாங்க. அந்த அன்பை உணரும்படியாக அந்த மாதிரி ஜனங்கள் அந்த நரகத்துக்கு நேராக போகாதபடி ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல நெருங்கி வரும்படியாக நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் சத்தியம். பரலோகத்துக்கு போவதற்கு அவர் மட்டும்தான் வழி, அவர் மட்டும்தான் சத்தியம். ஹல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை அறியாமல் காணப்படுகிற ஜனங்களை தேவன் தொடுவீராக. உமது அன்பை உணராமல் காணப்படுகிற ஜனங்களை தேவன் தொடுவீராக. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் தொடுவீராக. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது உமது சித்தம் இல்ல ராஜா. எல்லா ஆத்துமாக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது உமது சித்தமா இருக்கிறது ராஜா. உங்க சித்தம் அப்பா நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. ஜனங்களை தொடுவீராக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உமது ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகளை மாற்றுவீராக. அப்பா, நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்துல விசேஷமாக இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா. அந்த மாதிரி ஜனங்கள் எவ்வளவு பயத்தோடு காணப்படுவாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு வேதனையோடு காணப்படுவாங்க. தனித்து காணப்படுகிற மக்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு காணப்படுவாங்க. ஆண்டவருடைய மனதிற்கு அந்த மக்கள் மீது வெளிப்படணுமே. கேட்போமா. இயேசுப்பா, பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை விடுதலை செய்ய சொல்லுவோமா. இயேசுப்பா, பாதிப்புக்குள் காணப்படுகிற மக்களை விட்டுவீங்கப்பா. பாதிப்புக்குள் காணப்படுகிற மக்களை விட்டுவீங்க. அவங்க சரீரத்தில் காணப்படுகிற பொல்லாத வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வைரஸ் கிருமிகள் அவங்க சரீரத்தை விட்டு மாறட்டும் அப்பா. உங்க அற்புத கரம் அந்த மக்களை தொடட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல கர்த்தாவே, பாதிப்புகளாய் காணப்படுகிற ஜனங்களை, அந்த வைரஸ் பாதிப்புகள் காணப்படுகிற ஜனங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்களோ எல்லாரையும் நீர் தொடுவீராக, எல்லாரையும் நீர் தொடுவீராக, நீர் விட்டு வைப்பீராக. உங்க அற்புத கரம் அந்த மக்கள் மீது நீட்டப்படட்டும் அப்பா. உங்க அற்புத கரம் அந்த மக்கள் மீது நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த மக்களுடைய கண்ணீரை மாற்றுங்கப்பா. அவங்க வேதனைகளை மாற்றுங்க ராஜா. அவங்க கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. அவங்க பயத்தை மாற்றுங்க ராஜா. அந்த குடும்பத்துல உங்க இரக்கம் வெளிப்படட்டும். அவங்க சரீரத்துல உங்க இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை தாங்க ராஜா, ஒரு மாற்றத்தை தாங்க ராஜா. நீ விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ விடுதலை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல நம்முடைய சபை மக்களுக்காக நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஆமெயானவரே, நீர் எங்க மக்களை ஆளுகை செய்ய ராஜா. அப்பா, எங்க சபை குடும்பங்களை நீர் பொறுப்பெடுப்பீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாப்பீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள சின்ன குழந்தை
யாருக்கும் எந்த ஆபத்தோ பிரச்சனைகளோ வரக்கூடாது. இந்த பொல்லாத வைரஸ் கிருமிகள் யாரையும் தொடக்கூடாது. தேவனே, நீர் இந்த சபையின் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள் மறைப்பீராக. உங்க ரத்தத்தினால் அவர்கள் கர்த்தாவே உடைமைகள், அவர்கள் குடும்பங்களை, அப்பா குடும்பத்தின் நபர்களை, அவங்க வீடுகளை உங்க ரத்தத்தினால் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். என் தேவனே கர்த்தாவே, இந்த சபையின் குடும்பங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. வாகனங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க சமூகம் முன் செல்லட்டும். எந்த ஆபத்து பிரச்சனைகளும் வராதபடி என் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எங்க சபை பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். அப்பா பாதுகாக்கட்டும், பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, உங்க ரத்த கோட்டைக்குள் மறைப்பீராக. சந்தோஷ சமாதானத்தினால் ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல இந்த நேரலை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற, பார்க்க போகிற மக்களை கூட தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் தொடணுமே, ஆண்டவர் மக்களை தொடணுமே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினால் அந்த மக்கள் நிரப்பப்படணும். தேவ பிரசன்னத்தினால் அந்த மக்கள் நிரப்பப்படணும். வேதனையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், எதிர்கால சூழ்நிலையை நினைத்து பாரத்தோடு பயத்தோடு காணப்படலாம். சரீரத்தில் ஒருவேளை பலகீனத்தோடு காணப்படலாம். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நிமித்தமாய் காணப்படலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். அதை மாற்றுவதற்கு இயேசுவால் முடியும். அவங்க ரத்தம், இயேசுவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிற ரத்தம், இயேசுவின் ரத்தம் அற்புதங்களை செய்கிற ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டுக் கொண்ட ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல அப்பா ஜனங்களை நீர் ஆளுகை செய்யுங்க. அப்பா இந்த நேரலை நிகழ்ச்சியில கர்த்தாவே ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை, பார்க்க போகிற மக்களை என் தேவன் ஆளுகை செய்வீராக. அவங்க தேவைகளை சந்திப்பீராக. அந்த குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை தேவன் சந்திப்பீராக, சந்திப்பீராக. அப்பா பிரச்சனையோடு காணப்படுகிறவர்களாக இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. சரீரத்துல வியாதியோடு வேதனையோடு காணப்படுவார்கள் என்று சொன்னால் அந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுப்பீராக. ராஜா, உங்க அற்புத கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும். ஆண்டவரே, தொடுங்க, தொடுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆவியானவர் ஆளுகை செய்கிறாங்க. எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் வெறுமையாய் தருகிறோம். எல்லா துதிகர மகிமையும் தேவனை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 126. கர்த்தருடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் தாங்குவதாக, தேவ வல்லமை நம் ஒவ்வொருவரோடும் காணப்படுவதாக. இருக்கிற இடங்களிலே இணைந்திருங்கள். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 126. சங்கீதம் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்து வெள்ளங்களை திருப்புவது போல் உங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட வருவான். காய்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இதன்படி அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஒவ்வொரு நிலைக்கும் அப்பா சோதரம் கண்ணீரோடு நாங்கள் விதைக்கிற விதைகள் அப்பா கம்பீரத்தோடு அறுத்தத்தக்க அப்பா சோதரம் கிருபைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. சோதரிக்கிறோம் ஆண்டவருக்கு தேசத்துக்காக அப்பா நாங்கள் நிறைவேற்ற கண்ணீரின் ஜபங்கள் அப்பா உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஏறெடுக்கப்படாதப்பா விசைப்படைகளை உங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீங்க பொறுப்படுங்கப்பா. மீதான பகுதி உங்களுடைய கரத்தை தருகிறோம், நீங்க பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். Thank you so much. சர்வ வல்லவருடைய நாமம் மகிமைப்படுவதால் சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே ஜப சிந்தையோடு காணப்படும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வேளையில எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம்
29வது வசனத்தை ஆமென் வாசிக்கும்படியாக அன்பாய் உங்களை கேட்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவி ஊற்றினபடினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான ஒரு சந்தோஷமான அன்பான வார்த்தை, நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று சர்வ வல்லவர் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. அவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் இனி ஆமென் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்று தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் இப்படி ஒரு நாள் வரும் என்று, இப்படி ஒரு சீசன், இப்படி ஒரு காலம் வரும் என்று ஒரு மனிதன் கூட எண்ணி பார்த்திராத அளவிற்கு கடந்த சில மாதங்களாக பாதிப்புக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லவரை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும், நம் தேசத்தின் ஜனங்களையும், நம் எல்லாரையும் ஆண்டவர் நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் உங்க ஆவியை ஊற்றினபடியினாலே இனி உங்க முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்க ஆவியை ஊற்றுங்க. அது நிமித்தமாக உங்க முகம் எங்களுக்கு மறைக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும், இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் முகம் மறைக்க கூடாது ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே வலது கரத்தை இருதயத்துல வைத்து ஜெபிக்கிறவர்களாக ஜெப நிலையிலே காணப்பட்டு இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கும்படியாக அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவ ஆவி ஊற்றப்பட்ட இஸ்ரவேலர் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்த சிறிய சில வெளிப்பாடுகளை வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவ ஆவி ஊற்றப்பட்ட இஸ்ரவேலர். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கவனியுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் நம்முடைய தேசமும் ஆமென் நம்முடைய தேசத்தின் ஜனங்களும் சிறைப்பட்டு போகிறதான இந்த கொள்ளை நோயினால் பிடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் சந்தோஷத்தை கெடுத்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் சமாதானத்தை கெடுத்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் பொருளாதார சீர்குலைவை கொண்டு வந்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் அநேகருடைய வாழ்க்கையை அழித்திருக்கிறது. இந்த கொள்ளை நோய் சரீரத்திலே பிடித்தது நிமித்தம் அழிக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த கொள்ளை நோயின் நிமித்தம் ஏற்பட்ட பல பாதிப்புகள் அநேகருடைய உயிரை எடுத்து விட்டது, கெடுத்து விட்டது. இந்த கொள்ளை நோய் நம் தேசத்தை சிறைபிடித்திருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்திலே இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் சிறைபிடிக்கப்பட்டு போனதான சூழ்நிலையில் இருந்து அதை தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களில் அல்லாவிட்டால் பாவத்தின் துரோகத்தை, தங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை அவர்கள் சுமந்து தீர்க்கிறதான நேரத்திலே கர்த்தருடைய மனதுருக்கம்
வெளிப்பட்டது. 26வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்தனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். இந்த வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய தேசத்திலே, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசத்திலே, உலக நாடுகள் மேல் நிறைவேற வேண்டும், நிறைவேற வேண்டும், நிறைவேற போகிறது. இதற்காக நாம் இன்றைக்கு திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். கவனியுங்கள். ஆமென். தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும், தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும், தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும், தேசத்தின் சாபத்தை, அந்த சாபத்தின் கிரியைகளை சுமந்து தீர்த்த பின்பு, ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிருபையின் காலத்திலே நம் ஒவ்வொருவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், தேசத்தின் பாவம், தேசத்தின் ஜனங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், இவை எல்லாவற்றிற்காக சர்வ வல்லவர் ஆமென் ரத்தம் சிந்தி இருக்கிறார். எனக்காக, உங்களுக்காக நம் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆகையினாலே இந்த ரத்தத்தை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவர்கள், இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னித்து எனக்கு மீட்பை கொடுக்கும் என்று சொல்லி, ஆமென், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து எனக்கு மீட்பை கொடுக்கும் என்று சொல்லி அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு என் ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். அப்படி அறிக்கை பண்ணும் பட்சத்துல என் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆமென் அந்த துரோகத்தை அவர்கள் சுமந்து தீர்ந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அறிக்கை பண்ணி சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நமக்கும் ஆமென் துரோகத்தை சுமந்து தீர்த்த பின்பு யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தேவன், இஸ்ரவேலரின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன தேவன், எல்லாரும் ஆமென் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படுவதற்கு இயேசுப்பா மனம் இறங்குங்க. இந்த இரத்தத்தால் கழுவுங்க. உங்களுக்கு விரோதமாய் பேசினதை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, உங்களுடைய காரியத்தை அசட்டை பண்ணினதை மன்னிச்சிருங்க. ஆராதனைகளை அசட்டை பண்ணினதை மன்னிச்சிருங்க. எத்தனை ஆராதனைகளை நிர்விசாரத்தோடு பங்கெடுத்தோம், மன்னிச்சிருங்க. எத்தனை ஆராதனைகளில் குறிப்பிட்ட நேரத்துக்கு பங்கெடுக்க முடியவில்லை, மன்னிச்சிருங்க. எத்தனை தரம் தேவனுக்காக செயல்படுவதற்கு நீர் வாய்ப்பு கொடுத்தும் எனக்கு அழைத்தும் ஆண்டவரே நாங்கள் செயல்படவில்லை. பார்த்து கொண்டிருக்கிற அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இருக்கிற இடங்களிலே இப்பொழுது ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபின் வம்சத்தாரின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் நம் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை திருப்புவார். நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவார். நம்முடைய தேசத்தின் மேல் அவருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. நம்முடைய தேசத்தின் மேல் அவருடைய வல்லமை ஊற்றப்பட போகிறது. தேவ பிள்ளைகளே, ஆமென், இந்த சூழ்நிலை மாறுவது வரைக்கும் அவருடைய ஆவி ஊற்றப்படாது என்று நினைக்க வேண்டாம். இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் கதற போகிறோம். இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் விரும்பி ஜெபிக்க போகிறோம். தேவ ஆவி இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் ஊற்றப்பட்டபடியினாலே என் ஆண்டவர் முகத்தை மறைக்காமல் வெளிப்பட்டது போல நாம் எல்லாரும் எந்த அளவு வாரத்தோடு, எந்த அளவு வாஞ்சையோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம் மேல், நம் குடும்பத்தின் மேல், நம்முடைய தேசத்தின் மேல் ஊற்றப்பட்டு அது நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு இந்த பாதிப்பு அதிகமாக 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 என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில அதிகமாக ஆமென் அந்த பாரம் குறைந்து கொண்டிருக்கிறதோ, நிர்விசாரமாகி கொண்டிருக்கிறதோ, தேவ பிள்ளையே ஆமென் கர்த்தரின் பட்சமாய் திரும்புவோம். தேவனுக்கு நேராக திரும்புவோம். தேசத்திற்காய் கதறுகிற பாரம் நமக்கு அதிகமாகட்டும். ஆண்டவர் பக்கமாய் நெருங்குகிற ஆமென் வாஞ்சி அதிகமாகட்டும். இந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்னால் இருந்ததான வாஞ்சியை விட இப்பொழுது கர்த்தரை குறித்த வாஞ்சி அதிகமாக இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? தேவனுக்காக செயல்படுவதை குறித்து இந்த கொள்ளை நோய் வருவதற்கு முன்னர்
இருந்ததான வாஞ்சையை விட இப்பொழுது கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்கிற வாஞ்சை அதிகமாக இருக்கிறதா, குறைந்திருக்கிறதா? இன்றைக்கு அதிகமாக வேண்டும். காரணம், நம் தேசத்தின் மேல் அவருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. அந்த ஆவி எல்லார் மேலும் ஊற்றப்பட போகிறது. வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற எல்லார் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. அது நிமித்தமாய் தேவ ஆவி ஊற்றப்பட்ட இஸ்ரவேலர் மேன்மை அடைந்தது போல கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு மறைக்காதபடிக்கு என் ஆண்டவர் கிரியை செய்தது போல, ஆமென், நம் மேல, நம் குடும்பத்தார் மேல, நம் சபையார் மேல, நம் தேசத்தின் ஜனங்கள் மேல, நம்முடைய மாவட்டத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் மேல, எல்லார் மேல தேவ ஆவி ஊற்றப்படுவதற்காகவும் அதி நிமித்தமாக சர்வ வல்லவர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு, சர்வ வல்லவர் அவருடைய முகத்தை மறைக்காதபடிக்கு, ஆமென், தேசத்திலே கிரியை செய்யும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம் என்றால் அவருடைய மகத்துவம் வெளிப்படும். நம்முடைய குடும்பத்திலே அவருடைய முகத்தை மறைக்காமல் கிரியை செய்யும் பொழுது அவருடைய மகத்துவம் வெளிப்படும் என்பது உண்மை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் கிரியை செய்கிற காலம் வந்திருக்கிறார். நம் குடும்பத்தின் மேல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய தேசத்துல கர்த்தர் கிரியை செய்கிற வேளை வந்திருக்கிறது. அவர் முகத்தை மறைக்க மாட்டாருமா? ஒரு முகத்தை மறைக்க மாட்டார். ஒரு முகத்தை மறைக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில ஆமென், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வேளையிலேயும் அதற்கு முன்னேயும் தேவ ஆவி ஊற்றப்பட்டபடியினாலே, ஒரு அபிஷேகம் வெளிப்பட்டபடியினாலே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் தமது முகத்தை மறைக்காதபடி சிலருடைய வாழ்விலே என்ன செய்தார்? நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள், ஆழமாய் சிந்தியுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறதை என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல அமைதியை, இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படுகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஆவி ஊற்றப்பட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு என்ன செய்தார்? முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கவனியுங்கள், எழுப்புதல் தீவிரித்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டம் ஆண்டவர் பேதுருவை வல்லமையாக பயன்படுத்துகிறார். பேதுரு மூலமாய், யோவான் மூலமாய் பலத்த கிரியைகள் நடக்கிறது. அலங்கார வாசல் என்னப்பட்ட அந்த வாசல் அண்டையிலே தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், அவ்வளவு வருஷமாய் அதே நிலைமையில் காணப்பட்டவன் சுகமாக்கப்படுகிறார். தேவனுடைய வல்லமை பயங்கரமாய் வெளிப்பட்டது. அது நிமித்தமாய் உபத்திரவம் கடந்து வருகிறது. தேவாவி அவர்களுக்குள் இருந்தபடியினாலே எதிர்த்ததான அந்த சூழ்நிலையில, எதிர்த்து வந்த அந்த சூழ்நிலையில, எதிராக செயல்பட்டதான அந்த சூழ்நிலையில, எதிராய் பேசினதான அந்த அதிகாரிகள் மத்தியில, அவன் எதிராய் எழும்பினதான ஜனங்கள் மத்தியில இந்த பேதுருவும் யோவானும் தைரியமாய் பேசுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவி அவர்களுக்குள் ஊற்றப்பட்டிருந்தது. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்படுகிறார். இந்த பேதுருவை குறித்து அந்த சமுதாயத்திலே படிப்பறியாதவர்கள் என்று ஒருவேளை இந்த அதிகாரிகள் அறியப்பட்டிருந்த சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் பலத்த கிரியைகள் அவர்கள் மூலமாய் நடந்த பொழுது இவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அதிகாரிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவி அவர்களுக்குள் காணப்பட்டபடியினால் ஏற்பட்ட வெளிப்பட்ட தைரியம். இன்று வாழ்க்கையிலே பல உபத்திரவங்கள் வழியாய் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஏதோ ஒரு நெருக்கம், இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, நான் ஜீவிப்பேனா, ஜீவிக்க முடியுமா என்கிற ஒரு பயத்தோடு காணப்படுகிறீர்களா? தேசத்தின் சூழ்நிலையை கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? தேசத்தின் சூழ்நிலை மிக மிக மோசமாய் இருக்கிறதே, வெளியே போக முடியவில்லையே, தேசத்தின் நிலைமை மிகவும் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறதே, தேசத்தின் நிலைமை மிகவும் நடுங்க வைக்கிறதே,
இந்த கொள்ளை நோய் என்றைக்கு தான் மாறும் என்று எண்ணி வேதனையோடு காணப்படுகிறீர்களா? என் ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக அவருடைய அற்புத கரம் நீட்டப்பட போகிறது. அவருடைய ஆவியின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே தைரியத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது தேவன் தம்முடைய முகத்தை மறைக்காதபடியினால், ஆமென், இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் காரியம் தைரியம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் இருந்தால் ஆண்டவருக்காக சாதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பயங்கள் இருந்தால் நேசருக்காய் பிரகாசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில மன தளர்வுகள், சோர்வுகள் இருந்தால் செயல்பட முடியாது. தேவ பிள்ளையே, இங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில், இடத்துல, சூழ்நிலையில கர்த்தருடைய முகம் மறைக்காதபடி கிரியை நடக்க போகிறது. ஆகவே தைரியப்படுங்கள். தேவனுடைய மகத்துவம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்ட போகிறது. ஆமென். இதுவரைக்கும் உங்கள் கண்கள் கண்டிராத, காதுகளினால் கேள்விப்பட்டிராத சில அற்புதங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய சில அதிசயங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் ஆமென், இவர்களுடைய வாழ்க்கை கர்த்தர் இவ்வளவு உயர்த்தினாரே என்று சொல்லி ஆமென் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்த்த போகிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். காரணம், உங்களுக்குள் தேவாவி இருக்கிறது. உங்களுக்குள் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். தேவாவி ஊற்றப்பட்டபடியினாலே இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேசத்தின் மேல் தேவாவி ஊற்றப்படுவதற்காய், ஆமென், மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படுவதற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த சூழ்நிலையில கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடி கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. தம்முடைய முகத்தை மறைக்காதபடி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியம் அடைகிறோம். இரண்டாவதாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகப்படின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, போதும். 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். போதும். கவனியுங்கள். இரண்டாவதாக ஐஸ்வர்யத்திற்காக, ஆமென், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அநேக தடைகள் ஒருவேளை காணப்படலாம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு வாழ்விலே மிகப்பெரிய தரித்திரத்தோடு ஒருவேளை நாம் காணப்படுகிறோம் என்றால், தேசத்தின் ஜனங்கள் காணப்படுகிறோம் என்றால், தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு செய்கிற ஒரு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தின் தட்டைகளை உடைக்கிறோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் தட்டைகளை உடைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கோரேஸ் என்கிறதான இந்த மனிதன், ஆமென், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். இந்த அதிகாரத்தின் 45, ஏசாயா 45 1வது வசனத்துல முதல் வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் அபிஷேகம் பண்ணினதான மனிதன் தான் இந்த கோரேஸ். அல்லேலூயா. அதாவது தேவ ஆவியை பெற்ற மனிதன் தான் இந்த கோரேஸ். தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதன் தான் இந்த கோரேஸ். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான் இந்த கோரேஸ். தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினாலே கர்த்தர் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காதபடிக்கு கொடுக்கிற அநேக ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம், வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை, உண்மைதான். ஆனால் இந்த நாளிலே ஒருவேளை யாராவது பொருளாதார நெருக்கடியிலோ நஷ்டத்திலோ காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
தேவ ஆவியை பெற்றிருப்பதற்கு நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால், தேவ ஆவியினால் நடத்தப்பட வாஞ்சிப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு வாஞ்சிப்பீர்கள் என்றால், அவர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு அவர் தாம் அபிஷேகம் பண்ணின மனிதனாகிய கோரேசுக்கு வாக்கு பண்ணின இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறதான ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளில் ஆமென் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினாலே உடைக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறதே, வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் என்று, இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும் என்று, அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை அவர் தருவாரே, ஒளிப்பிடத்தின் புதையல்களை தருவாரே, எதிர்பார்த்திராத சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு ஆச்சரியம் கடந்து வர போகிறது. சமீபத்திலே பத்திரிகையில வந்திருந்த ஒரு செய்தி, ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு சாதாரண பிசினஸ் பண்ணுகிறதான ஒரு நபர் திடீரென்று அவர் ஒரு இரவு நேரத்தில் தன்னுடைய தோட்டத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது கிடைத்ததான அந்த ரத்தின கற்களை அரசாங்கத்திலேயே அதை கொடுத்து, அரசாங்கமே அந்த ரத்தின கற்களை வாங்கி பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அந்த மனிதனுக்கு கொடுத்து ஒரே நாளிலே அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார் என்று செய்தியிலே நாம் வாசித்தோம். இந்திய பணத்தின் மதிப்புப்படி 27 கோடி ஒரே நாளிலே அவருக்கு கிடைத்த அந்த ரத்தின கற்கள் மூலமாய் அந்த மனிதன் பெற்றுக்கொண்டார் என்று செய்தி சொன்னது. அன்பு தேவ பிள்ளைகளே, வெண்கல கதவுகள் உடைக்கப்படும் என்றால், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும் என்றால், அந்தகாரத்தின் பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தின் புதையல்கள் கர்த்தர் உங்களுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்று சொன்னால், நாமும் அநேகர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தார், அயலகத்தார், உறவினர்கள் மத்தியில, தேசத்தார் மத்தியில துரிதமான ஒரு மேன்மையை, உலக மேன்மையை, ஐஸ்வர்யத்தை கண்டுகொள்ள முடியும். தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படும் பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் கிரியை செய்ய போகிறார். அப்படி கிரியை வெளிப்படும் பொழுது ஐஸ்வர்யத்தின் தடைகளை உடைக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் இந்த நேரலை ஆராதனையிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய இஸ்ரவேலராயிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவ ஆவி ஊற்றப்படுகிறதான நேரத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் செய்கிற முக்கிய காரியங்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 1, நாம் தைரியம் அடைகிறோம். 2, ஐஸ்வர்யத்தின் தட்டைகளை உடைக்கிறோம். 3ஆவதாக ஒரு முக்கிய மேன்மையான அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்போது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். 12வது வசனத்திலிருந்து, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்கே கச்சை கொப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நான் சொன்னேன், தேவ ஆவியை பெற்ற பேதுருவுக்கு கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காதபடியினாலே
அவன் தைரியப்பட்டான், நாமும் தைரியம் அடைகிறோம். இரண்டாவதாக சொன்னேன், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினதான தேவாவினால் நிரப்பப்பட்ட கோரேசுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதபடிக்கு ஐஸ்வர்யத்தின் சட்டைகளை உடைப்பேன் என்று சொன்னார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை முறித்து, அந்த வாரத்தின் பொக்கிஷங்களை ஒளிப்படத்தின் புதையல்களை கொட்டுப்பேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்விலையும் ஐஸ்வர்யத்தின் தடைகளை உடைக்கிறோம். மூன்றாவதாக பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். இந்த ஆவிக்குள்ளான மனுஷனுக்கு ஆண்டவர் செய்ததான ஆமென் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கவனியுங்கள், மிக முக்கியமான இந்த மனிதன் பெற்ற ஒரு அனுபவம், அநேகர் பெற்றிராத அனுபவம். இந்த வேதத்திலே பாருங்கள், உலகத்திலே இனி நடக்க போகிற எல்லா காரியங்களையும் எழுதி வைத்த இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தரினுடைய நாமத்து நிமித்தம் பாடுகளை அனுபவித்து, அந்த பாடுகளின் நிமித்தம் அவன் பத்மு என்கிற தீவிலே, கொடிய ஒரு தீவிலே, இக்கட்டான நிலைமையில, மிகப்பெரிய பாடுகள் மத்தியிலே காணப்படுகிறார். இந்த பாடுகள் மத்தியிலே தான், இந்த அதிகமான வேதனைகள் மத்தியிலே தான், ஆமென், மிகப்பெரியதான பாதிப்பு மத்தியிலே தான் பாருங்கள், பத்மு என்கிற தீவை குறித்து ஒரு வேத ஆசிரியர் விதமாய் சொன்னார், அநேக கல்லறைகள் இருக்கிறதான இடம். ஆமென், அந்த தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களைத்தான் பத்மு என்கிற தீவிலே நாடு கடத்துவார்களா, கொடிய தண்டனை கொடுக்கிறவர்களைத்தான் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நடத்துவார்களா. இந்த அப்போஸ்தலனாகிய யோவானும் தேவனுடைய நாமத்து நிமித்தம் பத்மு என்கிற தீவிலே காணப்படுகிறார். பாடுகள் மத்தியில கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். மேன்மையான ஒரு அனுபவம். தேவ பிள்ளைகளை, சில பாடுகள் வந்தது நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வாருங்கள். தேவ ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ளேயும் இருக்கிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். மிகப்பெரிய ஒரு தரிசனம், உன்னத தரிசனத்தை பெறுகிறோம். தேவனோடு மிகவும் ஆழமாய் நெருங்கி ஜீவிக்கிறோம். தேவனோடு மிகப்பெரிய ஆழமான அனுபவத்திற்குள் நாம் செல்லுகிறோம். இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சர்வ வல்லவரோடு, சர்வ சிருஷ்டிகரோடு, உலகத்தை சிருஷ்டித்த தேவனோடு மிகப்பெரிய நெருக்கத்தை பெறுகிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஆமென் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது என் ஆண்டவருடைய குறித்து மிகப்பெரிய உன்னத தரிசனத்தை பெறுகிறான். 7 குத்து விளக்கின் மத்தியில நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை பார்க்கிறான். அவரை குறித்து, என் நேசரை குறித்து, சர்வ வல்லவரை குறித்து, உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவரை குறித்து அழகாய் வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் பார்த்த தரிசனத்தை மிக அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாடுகள் மத்தியில தேவ ஆவி நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு இடம் கொடுப்போம் என்று சொன்னால், ஆமென், உன்னத தரிசனத்தை நீங்களும் நானும் பெற முடியும். தேசத்தை குறித்த தரிசனத்தை பெற முடியும். சர்வ வல்லவருடைய சித்தத்தை குறித்து உன்னத அனுபவங்களை பெற முடியும். இது ஒரு மனுஷன் சொல்லிக் கொடுக்கிற அனுபவம் அல்ல, தேவனிடத்திலிருந்து நேரடியாய் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம். கடந்த நாட்களிலே சபையிலே ஆராதனைகளிலே அநேக தரிசனத்தை பார்த்தீர்கள் அல்லவா? நாம் தரிசனங்களை பார்த்தோம் அல்லவா? இன்றைக்கு வீட்டிலே இருந்து கொண்டு ஆராதிக்கிற இந்த நேரத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அதைவிட ஆழமான அனுபவத்திற்குள்ளாக, அதைவிட ஆழமான உன்னத அனுபவத்திற்குள்ளாக சர்வ வல்லவர் நம்மை நடத்த விரும்புகிறார். உங்களை நடத்த விரும்புகிறார். வரங்களினால் நிரப்ப விரும்புகிறார். உன்னத தரிசனத்தை தர விரும்புகிறார். இதுவரை பார்த்தது போல அல்ல, இதைவிட ஆழமான தரிசனத்தை, நேசரையே வெளிப்படுத்துகிற தரிசனங்களை பார்க்க போகிறோம். ஆமென். நீங்கள் வெட்கப்பட்ட இடத்திலே, தாழ்த்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். உன்னத தரிசனத்தை பெற்றுக் கொள்வதற்கு விரும்புவோமா? அது இயேசுவை தரிசிக்கிற அனுபவம், சர்வ வல்லவரை தரிசிக்கிற அனுபவம், ஆவியானவரோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவம். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் உன்னத தரிசனத்தை பெற்றது மாத்திரமல்ல, வரப்போகிற வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதக்கூடியதான அந்த ஞானத்தை பெற்றது போல கர்த்தர் நமக்கும் விசேஷித்த ஞானத்தை தர விரும்புகிறார். தேவ பிள்ளையே, அநேகர் பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவம், அநேகருக்கு கிடைக்காத அனுபவம் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் பெற்றான். அதே போல நீங்க தேவனுடைய பார்வைக்கு ஒரு விசேஷித்த நபராய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். விலையேற பெற்ற நபராய் மாற்ற விரும்புகிறார். Dear my brothers and sisters, you are special.
You are special, not like others. Not like others. You are special. On the hand of God, in the hand of Jesus, you are special. அவருடைய கருத்துல வெளியேற பெற்றவங்க. ஆகையினாலே இந்த பாடுகள், வேதனைகள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் மத்தியில ஆண்டவரே, நான் உங்க ஆவியினால நிரப்பப்படணும், ஆவிக்குள்ளாகணும், ஆவிக்குள்ளாகணும்னு கேட்பீங்களா? ஆவிக்குள்ளாகணும்னு கேட்பீங்கன்னு சொன்னா என் ஆண்டவர் உன்னத தரிசனத்தை தர விரும்புகிறார். தேவ ஆவி ஊற்றப்படும் பொழுது தேவன் தம் முகத்தை மறைக்காமல் அவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு கொடுக்கிற சில மேன்மைகள்: 1, தைரியம் அடைகிறோம்; 2, ஐஸ்வரியத்தின் தடைகளை உடைக்கிறோம்; 3, உன்னத தரிசனத்தை பெறுகிறோம். நம்முடைய வாழ்வில் மேன்மையான அனுபவங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த மேன்மையான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிற அளவு வல்லமையினால், தேவ ஆவியினால் ஆண்டவர் எங்களை நிரப்ப வேண்டும் அப்பா. எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்காக இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் வந்தி ஆயத்தப்படுத்தி இயேசுவா அன்பாக கனம் பண்ணினீர். எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் வந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. என்ன நான் செலுத்திடுவேன்? 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். என்ன நான் செலுத்திடுவேன்? 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன்.
சர்வ வல்லவரே, இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்களுடைய சிறையிருப்பை விட்டு திருப்பி கொண்டு வந்து தேசத்திலே நிலைநாட்டி தேவாவியை ஊற்றி ஆண்டவரே உங்களுடைய முகத்தை மறைக்காதபடிக்கு கிரியை செய்தது போல எங்கள் தேசத்தின் சிறையிருப்பை திருப்பி, எங்கள் தேசத்தாரின் சிறையிருப்பை திருப்பி ஆண்டவரே, நாங்கள் சங்கீதத்திலே வாசிக்க கேட்டது போல சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அந்த தேசத்திலே கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல என் ஜனங்கள் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை நிலைநாட்டி உங்க ஆவியை ஊற்றி உங்க முகத்தை மறைக்காமல் தைரியப்படுத்துங்கப்பா. ஐஸ்வரியத்தின் தட்டைகளை உடைத்து போடுங்கப்பா. உன்னத தரிசனத்தை தாருங்க கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் சிறையிருப்பை திருப்பி உங்க ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்க முகத்தை மறைக்காதீங்க. நாங்கள் ஒரு எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லவர் தேவ ஆவி ஊற்றினபடியினால் முகத்தை மறைக்க மாட்டேன் என்று சொல்றீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய, என் ஜனங்கள் ஒவ்வொருவருடைய, எங்கள் தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி சொந்த தேசத்திலே நிலைநாட்டின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்க ஆவி ஊற்றினது போல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா. உங்க முகத்தை மறைக்காதீங்க. ஒரு அற்புதம் எங்களுக்கு செய்யுங்க, எங்கள் தேசத்திற்கு செய்யுங்க. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் செய்யுங்க. தைரியப்படுத்தப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஐஸ்வரியத்தின் தட்டைகள் உடைக்கிறபடியா ஸ்தோத்திரம். உன்னத தரிசனத்தை எங்களுக்கு கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லாரையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் எல்லா தடைகளும் தகர்க்கப்படுவதா, உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், மேன்மை அடைவார்களாக. உன்னதமான அனுபவத்தை கொடுங்க. கிருபை சூழ்ந்து விட தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென்.